பார்த்திங்கன்னா இண்டிகோ வந்து லேண்டிங் ஆகி போயிட்டுருக்கு. அது வந்து அதே ரூட் வழியாக நம்ம இப்போ ஃப்ளைட்டில் பறக்க போகிறோம். இந்தூர் மத்திய பிரதேஷ்னு நினைக்கிறேன். ஐயோ, இந்தூர் மத்திய பிரதேஷ் ஐ திங்க் அப்படின்னு தோணுது. இந்தூர் ஃப்ளைட்டு பறக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே இந்த மாதிரி நிற்கும். அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி பறக்கணும். இப்போ வந்து ரெக்கையை செக் பண்ணுவார் கேப்டன். இந்த ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு பையன் கேப்டன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கை பக்கத்தில் இருக்க அந்த லீவ்ஸ் இருக்குல்ல, இண்டிகோ ஃப்ளைட் வந்து அங்கே திரும்பிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் டேக் ஆஃப். இங்கேருந்து திரும்பி ஃபாஸ்ட்டாக அதில் போய் மேலே பறக்க போகிறோம். என்னடா இது, அங்கே ரோடே இல்லாத மாதிரி எண்ட் ஆஃப் த பிளேஸ் மாதிரி இருக்குது. இன்னொரு ஃப்ளைட்டு பேக்கில் அங்கேருந்து வர்றதுக்கு வந்து ரெடியாக இருக்குது. மொத்தமே இண்டோரில் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகோ நிற்கிது. நம்ம கிளம்புறோம் ஏர் இண்டியா. இன்னொரு இண்டிகோ அங்கேருந்து வந்துட்டுருக்கு பறக்கிறதுக்கு. கேப்டன் லெக்கோ. வாட்டர் உள்ளே கொடுப்பாங்க, தண்ணி வாங்கி குடிச்சிங்க. இல்லைனா வாட்டர் பாட்டில் கொண்டு வந்துட்டிங்கன்னா வாட்டர் குடிச்சிங்கன்னா ஒரு மாதிரி உங்களுக்கு இதாக இருக்காது. ஃப்ளைட்டில் போகிறப்ப எப்போவுமே வந்து பேனிக் ஆகாதீங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும், நார்மலாக தான் இருக்கும். நம்ம சும்மா டவுன் பஸ்ஸில் போகிறோம்னா அது அங்கங்கே இறங்கி எல்லா பக்கம் டம்முன்னு இறங்கி போகும். இது எப்பாவது அந்த மாதிரி வந்து சவுண்ட் மட்டும் தான் வருமே தவிர அந்த மாதிரி மற்றபடி எதுவும் ஆகாது. பாருங்கள், லேண்டு இப்போ நம்ம கிட்டத்தட்ட 10,000 அடிக்கு மேலே வந்துட்டோம். அப்படியே இன்னும் கொஞ்சம் மேலே போக போக பார்த்திங்கன்னா அங்கே நட்சத்திரம் அது சூரியன். என்னடா 2 சூரியன் மாதிரி தெரியுது, கண்ணு கூசுது. மேலே இருக்கு சூரியன் வெளிச்சம் வந்து ஃப்ளைட்டோட ரெக்கையில் பட்டு நம்ம மூஞ்சிலேயே அடிக்குது. இன்னும் மறுபடியும் டவுன் இறங்குதான்.
பார்த்திங்கன்னா வீடுகள்லாம் அங்கங்கே போட்டு வச்ச குப்பை மாதிரியும் அங்கங்கே இடையில அப்படியே பச்சை பசியாக இருக்கிறத பார்த்தா வயல் மாதிரி தோணுது. பட் ஆனால் தான் மரம்லாம் இருக்கும், தண்ணி அங்கங்கே இருக்கிற மாதிரி தெரியுது. ரோடெல்லாம் சூப்பராக இருக்குது.